إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. பிரியமான சகோதரர்களை, நேற்றைய தொடர்ச்சியாக பார்க்கலாம். பத்ருடைய யுத்தத்திலே அல்லாஹ் நிறைய அற்புதங்களை காட்டினார். காரணம், அந்த யுத்தத்திற்கு எந்த விதமான முகாந்தரமும் இல்லாமல், எந்த விதமான தயாரிப்புகளும் இல்லாமல் அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து வந்த அந்த கூட்டம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்ததை அல்லாஹ் வீணாக்காமல், நேற்றைய தினம் கடைசியாக செவிட்டிருந்தோம். அல்லாஹ் எத்தனை மலக்குமார் அனுப்பிச்சான்? எத்தனை மலக்குமார் தான்? 1000 மலக்குமார்களை அனுப்பி வச்சான். அந்த 1000 மலக்குமார்களும் அல்லாஹுடைய உதவி கொண்டு வெந்திக்கு விளங்கினாங்க. ஆனா அல்லாஹுடைய ரொம்ப பெரிய எதிரிகளை இதுவரையிலும் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, நீங்க வரலாற்றை எடுத்து பாருங்க. பெரும் கொண்ட அல்லாஹுடைய மார்க்கத்தினுடைய எதிரிகளை சிறு சிறு கூட்டம் தான் நொறுக்கி இருக்கிறது. இத்தனை நாளா நீங்க எப்படி பார்த்துருப்பீங்க? ஈரானை பொறுத்த வரைக்கும் அது ஏதோ ஒரு சின்ன குட்டி, நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒரு மொத்தத்துக்கே அது எத்தனை பேர், எத்தனை கோடி பேர்? 12 கோடி பேரா? நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கும்? 7 கோடி பேர். அப்போ ஒரு நம்ம ஸ்டேட் அளவுக்கு தான் ஒரு நாடு இல்லையா? அப்படியாப்பட்ட நாடாக தான் இன்றைய வரையும் நாம் ஈரானை பார்க்கிறோம் இல்லையா? அல்லாஹ் உதவும் பொழுது அல்லாஹ் எப்படியாப்பட்ட ஒரு உதவி தரான்னு சொன்னா, பெரும் எல்லா நான் தான் பெரிய பவர்ஃபுல், நான் தான் உலகத்தின் ஆட்சி செய்யக்கூடியவன், அதிபதி, அல்லது என்கிட்ட தான் எல்லா பலங்களும் இருக்குது அப்படின்னு சொன்ன ஆளுகளை கண்கள் என்ன செய்யறான்? வரல் விட்டு ஆட்டிட்டு இருக்கிறான். இது இன்னைக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்தது. எப்படின்னா, அதுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். இதே பத்ருடைய யுத்தத்துல படைகள்லாம் அணிவகுத்து இருக்கிறது. சஹாபியுடைய நேம் சரியா ஞாபகம் வரல. அவரு நிக்கிறாரு படையில. அப்படி நிற்கும் போது அவருக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் பார்க்கிறார். ரொம்ப ஆர்வத்தோடு அந்த இதுல மக்கள் கலந்துக்கிட்டாங்க. 313 சஹாபாக்கள்ல சில குழந்தைகளும் நபி ஸல்லல்லாஹு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள்லாம் இதுல வர வேண்டாம், சின்ன சின்ன பசங்க. அதுல 2 பேர் முஆஸ் முஅவ்வித்னு சொல்லக்கூடிய 2 சஹாபாக்கள். அவங்க நபியுடைய கண்ணில் படாமலே உள்ள என்ன செஞ்சிருக்கிறாங்க? பூந்து உள்ள வந்துட்டாங்க. ஆனாலும் என்ன செய்தாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டாரு. அநேகமா முஅவ்விதா இருக்கலாம். கண்டுபிடிச்சு, என்னப்பா சின்ன பிள்ளைலாம் யுத்தத்துக்கு வரக்கூடாது, வெளியே போங்கிறாரு. அப்போ அவன் மட்டும், முஆஸ் மட்டும் உள்ள போயிட்டாரு. அப்போ என்னையும் உள்ள விடுங்கிறாரு. இல்லப்பா விட முடியாதுங்க போது, வேணா என்னையும் அவரை என்ன செய்யுங்க, மல்யுத்தம் பண்ண வைங்க, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமாங்கிறார். யார்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மல்யுத்தம் பண்ணி ஓரியோ பிஸ்கட்டா கிடைக்கும் போது, இல்லை வேற ஏதாவது கேம் கிடைக்குது, ஐபோன் கிடைக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு எதுக்கு போய் நிற்கிது? அந்த பிள்ளைங்க உயிரை மாய்த்துக்கொள்ள நிற்கிது. அப்போ நபி ஸல்லல்லாஹு 2 பேரையும் ஃபைட் பண்ண வர்றாங்க. முஅவ்விஸ் ஜெயிச்சிடறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் அவங்க எப்படி வந்தாங்க தெரியுமா? செலெக்ஷன் கமிட்டியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு செலெக்ஷன் பண்ணுறாங்க யார் யார் உள்ள வருதுன்னு. அப்போ அதில் ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, தான் உயரத்தை பார்த்து நபி ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு குதிங்காலை இப்படி வச்சு நின்று உள்ள போதிருக்காரு. அதில் தான் உள்ள செலக்ட் ஆகி வந்துட்டார். அப்புறம் வெளியே நின்னார். நீ ரிஜெக்ட் அப்படின்னா, இல்லை வாங்க 2 பேரும் போத விடுங்க பார்க்கலான்னு சொல்லும்போது அதே மாதிரி என்ன ஜெயிச்சு காட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உள்ள 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. இப்போ யுத்தம் புரிய ஆரம்பிக்கும் பொழுது அந்த சஹாபியுடைய பேர் சரியா ஞாபகம் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் பார்க்குறாரு யார் இருக்கான்னு. பொதுவாக ஒரு சண்டைக்கு போகிறாலும் கூட ஓவராக கத்துவான். எதுக்கு கத்துவான்னு சொன்னால், பக்கத்தில் யாராவது தடுக்கிற ஆள் இருந்தா அல்லது அவரை காப்பாற்றுற ஆள் இருந்தால் கத்துவான். காப்பாற்ற ஆள் இல்லை, தடுக்க ஆள் இல்லைன்னு என்ன செய்வான்? பொத்துனா அப்படி ஓவரமாக போயிடுவான். எவராவது தடுக்கிற ஆள் மட்டும் இந்த வாழா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி சண்டைக்கு போகக்கூடியவங்க தன்னுடைய பக்கத்தில் கொஞ்சம் பலமான ஆள் இருந்தால் கொஞ்சம் அவருக்கு தைரியம் வரும். இவர் எட்டி பார்க்குற 2 பேரை, ஐயோ இங்கே ஒரு பொடியன், இங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு இங்கே ஒரு பொடியன். அதிகமாக அவருடைய வயசு என்ன இருக்கலாம், ஒரு 14 இருந்திருக்கும் அந்த குழந்தைங்களுடைய வயசு. இப்போ இந்த 2 பேருமே பார்த்துட்டு இவர் அமைதியாக நிற்கிறார். உள்ளுக்குள்ளார ஒரு பயம், இவங்க விட பக்கத்தில் வச்சுருக்கோம். கொஞ்சம் பலசாலி பக்கத்தில் இருந்தால் இவர் அடிக்க வரும், அவர் தடுப்பார், அவர் அடிக்க இவர் தடுப்பார். இப்போ இவர் ஒரு ஃபீல் பண்ணும்போது குழந்தை கீழே நின்றுட்டு அப்படியே அங்கிள் அங்கிள் அப்படிங்கிறாரு. என்னப்பா? இல்லை இந்த அபூ ஜஹில்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க. சொன்ன வசனம் பார்த்தீங்களா? என்ன சொல்லியிருப்பான்? அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும்
இழிவாக்கக்கூடியவர்களை இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். மூமின்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நபியையும் அல்லாஹ்வை யார் ஏளனமாக பேசுகிறார்களோ அவர்களை என்ன செய்ய மாட்டாங்க, இவர் விரும்ப மாட்டாங்க. இப்போ தட்டி கேட்கிறாரு, எங்க இருக்கான் அபூஜஹல்? ஏன்பா நீ கேட்கிற? அவன் நபியை ரொம்ப அசிங்கமா திட்டானமா, அவன் மட்டும் வந்தானா காட்டுங்க, அவனை இன்னைக்கு ஜோலி முடிக்க போறேன்னு பேசுறது. என்னது, ஒரு சின்ன குட்டி சஹாபி. சரிப்பா வந்தா காட்டுறேன்ப்பா அப்படிங்கிறாரு. திரும்ப இங்கிட்டு லெஃப்ட்ல இருக்கிறாரு, இப்படி நோன்றாரு சட்டையை பிடிச்சு. ஹலோ அங்கிள், அடையமா ஒரு குதிரையில் இருந்திருக்கலாம், என்னப்பா விஷயம்? இல்லை இங்கே அபூஜஹல்னு ஒருத்தர் இருக்கானாம்ல. ஆமாப்பா, அதனால என்ன? இல்லை அவனை காட்டுங்க, என்ன செய்ய போற? அவன் நபியை அசிங்கமா திட்டானாமா, உங்களை கேவலப்படுத்துறானாமா, அவன் இந்த படையில வரும்பொழுது அவனை கொஞ்சம் காட்டுங்க, என்ன செய்வப்பா? அவன் என் கையால தான் இன்னைக்கு சாவுவான். என் கையால தான் நபியை ஏசக்கூடியவன், நபியை இழிவு சொல்லக்கூடியவன் இன்றைய தினம் என்னால் வெட்டுப்பட்டு சாவ போறான். சொல்றது யாரு? 13-14 வயசுல உள்ள ஒரு சின்ன பொடியன், சின்ன பையன், சின்ன சாபி, குட்டி சாபி. அல்லாஹ் அவருடைய தர்ஜாத்துக்களை உயர்த்திட்டும், அந்த தன்மை நம்மிடத்தும் அல்லாஹ் கொடுக்கட்டும். இப்போ சண்டை, நாங்கள் நேற்று சொல்லி சவுண்ட் வந்துச்சு, எல்லாமே ஒரு சேர சண்டை போறாங்க. அப்படி போடும்போது அபூஜஹல் ரொம்ப வீரமானவன், ரொம்ப வேகமா படையில உள்ள பூந்து அடிச்சு வெட்டிட்டு இருக்கிறான். அப்போ இந்த சஹாபி என்ன செய்யறான், அதோ அங்கே பாருப்பா தம்பிகளா, அவன் தான் அபூஜஹல் கை காட்டுறான். சொன்னதுமே சரண் இந்த 2 குழந்தைகள் பறந்து போய் அபூஜஹல் குதிரையில உட்காந்துருக்கான். இவங்களுக்கு மொத்தத்துக்கே பத்ர் சஹாபாக்கிட்ட எத்தனை குதிரை தான்? 2 குதிரை தான். இந்த பொடிசுங்க எப்படி போயிருக்கும் அல்லாஹ்க்கு தான் தெரியும். நேரா போன ஒரு பொடிசு என்ன செய்யறாரு, அபூஜஹல் மேல குதிரையில உட்காந்து, அரபு குதிரை எவ்வளவு பெருசா இருக்கும், போனால் நேரம் அவனை போட முடியாதுன்னு சொல்லிட்டு டபக்குன்னு குதிரையுடைய காலில் போடுறாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, அவன் கீழே விழுந்த கையோட அவனுடைய காலிலேயே போட்டு கடைசியில ஒரு கட்டத்தில் 2 பேரும் போட்டுறாங்க, சின்ன குழந்தைங்க. இவன் அபூஜஹல் கீழே விழுந்துடுறான். அபூஜஹல் கீழே விழுந்துடுறான். உயிர் போராடிட்டு இருக்கான், சாவறதுக்கு போராடிட்டு இருக்கான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு சஹாபி இருக்கார், அவருடைய பேர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் எவ்வளோ ஒல்லியான ஆள்னா, அவர் இடுப்புல துணியை நிற்காதமா, அவர் கண்டை காலை கூட மறைச்சிக்குவாரமா. கண்டை கால் அந்த எலும்பு இருக்கு இல்லையா, அது யாராவது பார்த்தா ஊசி மாதிரி இருக்குமாமா அவருக்கு. அப்படி ஒரு பலகீனமான ஒரு சஹாபி, ரொம்ப ஒல்லியா இருக்கிற சஹாபி. யுத்தத்தில் ஆரம்பத்திலிருந்து ஒரு வழக்கம் இருந்துச்சு, யுத்தத்தில் கொல்லப்பட்டவங்களுடைய தலைகளை தனியாக துண்டித்து அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. இன்னைக்கு தானே போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு இருக்கு, ஃபேஸு அது இதுன்னு. அந்த காலத்துடைய கலாச்சாரம் எப்படின்னு சொன்னா, யுத்தத்தில் நடைபெற்றால் அவங்க செத்தவங்களுடைய தலைகளை தனியாக கழட்டி அடையாளத்துக்கு வைப்பாங்க. அப்போ அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய், அவர் ரொம்ப வறுமையான சாபி. அவர் அந்த அஸ்ஹாபே சுஃபா திண்ணை தோழர்கள் அவர் ஒரு ஆள், ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய ஆள். அவர் போய் என்ன செஞ்சிருக்காரு, அபூஜஹல் உயிரை துடிச்சிட்டு இருக்கிறான், அவன் மேலே போய் ஏறி உட்காந்துருக்காரு. உட்கார்ந்ததுமே அபூஜஹல் சொன்னாமா, ஏய் இப்னு மஸ்ஊத், நீ எவ்வளோ பெரிய உயர்வான இடத்துல உட்காந்துருக்கிற பாத்தியா இன்னைக்குங்கிறார். அவன் மவுத்தாகும் போது கூட அவன் பாருங்க அவனுடைய கர்வம். அதனாலதான் அபூஜஹல் என்ன அர்த்தம், அபூனா தந்தை, ஜஹல்னா மடையன், மடையன்களின் தந்தை. அவனுடைய பேர் வேற, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவனுக்கு அபூஜஹல் வச்சாங்க பேர். அப்போ அவன் சாவும் பொழுது கூட அந்த இனம், அந்த வெறி, இன வெறி என்ன சொல்றான், ஏய் எவ்வளோ பெரிய உயரமான இடத்துல உட்காந்துருக்கு தெரியுமா? இவருக்கு சிரிப்பு வந்துச்சு, பாவி சாவ போறவன் நீ என்னடா இப்படி பேசுறேன். சரி பரவாயில்ல, அப்போ சொல்லிட்டு சொன்னாமா, சரிப்பா என் தலையை அறுக்க தான் போற, கொஞ்சம் பெருசா இருப்பான்னு நானாமா. எதுக்குடா அப்படி சொல்றேன்னா, அவன் நீ மாட்டி வைக்கும் பொழுது உயர் குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்வானவன் தலைவன் தெரியணும் இல்லப்பா, அதுக்காண்டி தலையை அறுக்கிறதா இருக்கிற. அவன் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு மனுஷனுடைய வலி வேதனையை விட அவனுடைய கர்வம் என்ன செய்யுது, அவனை மேலும். ஆனால் அது இஸ்லாம் என்ன செய்யுது, உடைக்குது. எவ்வளோ பெரிய உயர்வானா இருந்தாலும் யார் வாங்க சொன்னதுக்கு பிறகுதான் தொழணும், பிலால் அபிஷேகம் எல்லாரும். எவ்வளோ பெரிய நீ உயர்வான குலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் நீ கீழே தான் நிற்கணும். யார் மேலே நிற்பா, பிலால் ஹபஷி. நிறத்தால் இனத்துல அவர் என்ன வச்சிருந்தாரு, அவர் ஒரு இனத்துல கருப்பர் வச்சுக்கோங்களேன், குலத்துல அடிமை. ஆனாலும் எது மேல் நின்னாரு, காபாவுக்கு மேல் நின்னார். அப்ப அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைச்சாங்க. ஆனா அந்த வெறி அவனுக்குள்ள இருந்துச்சு. இந்த நாங்கள் அரேபியர்கள், நாங்க குறைஷிகள், நாங்க பெரிய படை தளபதிகள். ஆனா அதை யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
இதெல்லாம் பெருசு இல்லப்பா, யார் அல்லாஹ்வின் மீது இறையச்சல் கொள்கிறார்களோ அவர்கள் தான் பெருசு. அப்போ அவனுடைய தலையை துண்டித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் காட்டுறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த அபூஜஹல் செஞ்சுட்டான், அவன் மண்டையை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சஜ்தால விழுகிறாங்க. உடனே விழுந்துட்டு அல்லாஹ்ட்ட அழுது துஆ செய்றாங்க, அல்லாஹ் இன்றைய தினம் நீ எப்படி பனூ இஸ்ரவேலுக்கு ஃபிரௌன் இருந்தானோ அதுபோன்று இவனும் இந்த சமூகத்துக்கு ஃபிரௌனாக இருந்தான், யா அல்லாஹ் இவன் கொன்றதற்காக நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்றாங்க. இன்னொரு புறம் சஹாபாக்களுக்கு எப்படி உதவி வருதுன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஒரு சஹாபி என்ன செய்றார், வாள் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிறாரு, ஆனால் தலை கீழே தனியாக விழுகுது. என்னடா நான் வெட்டவே இல்லை. அல்லாஹ் வந்து உள்ளத்தை பார்க்குறான், யார் வெட்டது, ஃபைன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அவர்களை வெட்டவில்லை, யார் வெட்டுறான், மலக்குமார்கள் வானத்திலிருந்து வந்தவர்கள் தான் வெட்டுங்க. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா அங்கிள் அவரும் வந்து மதீனாவில் மக்கால இருந்து வந்த எதிரி படையில் வந்துட்டார். அவர் விருப்பம் இல்லை, ஊருகார பையில கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றாரு. யாருன்னா ஃபுல் ஊதுனா பறந்து போகிற மாதிரி ஒரு சஹாபி. அவருடைய பேர் வந்து அபுல் யூசுர். அவருடைய பேர் அபுல் யூசுர். ரொம்ப சின்ன குட்டி சஹாபி, ரொம்ப பலகீனமான ஒரு சஹாபி. அவர் வந்து என்ன செய்கிறாரு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹைட் வந்து ரொம்ப பெருசு. அவங்க எப்போவுமே ஒட்டகத்தில் தான் சவாரி செய்வாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், குதிரையில் ஏறி உட்காந்தாங்கன்னா குதிரைக்கு மேலே உட்காந்தா அவங்க கால் வந்து குதிரை காலு கீழே வருமாமா. இப்போ நம்ம எப்படி தான் பைக்கில் உட்காரோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ எவ்வளோ அவர் ஹைட்டாக இருப்பார். அவர்கிட்ட போனால் ஃபுல் இவர் பறந்துடுவார். அவர் என்ன செய்கிறார், குட்டி சஹாபி இவ்வளோ பெரிய ஹைட்டானால கையில் விலங்கு மாட்டி இழுத்துட்டே வந்திருக்காரு. வந்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மகனேங்கிறார். யாரு, அத்தா மகன் உறவு சச்சா தானே, மகனே மகனே, என்ன என்ன அங்கிள் என்ன சச்சான்னு கேட்கும்போது, இந்த பாரு இந்த ஆள்லாம் என்னை கையில் கட்டி கூட்டிட்டு வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, இல்லைப்பா, இல்லை இல்லை நான் தான் கட்டி இழுத்துட்டு வரேன், நான் தான் கட்டி இழுத்துட்டு வரேன். 70 பேர் கைதிகள் ஆனாங்க. அப்போ இந்த சஹாபி என்ன செய்கிறாரு, இழுத்துட்டு வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார சொன்னாங்க, இல்லை மகனே, இவர் இந்த ஆள்லாம் நான் ஊதுன பறந்து போயிடுவாரு. ஆனால் எப்படின்னா, யாரோ ஒருவர் வானத்திற்கும் பூமிக்கு இடையுமா ஒரு உயரமானவர் வந்தார், உயரமான ஒரு நபர் வந்தார். யார் அவர்? அல்லாஹ் சொன்னா இல்லையா, நான் மலக்குகளை கொண்டு உதவி செஞ்சேன். அப்போ அவர் வந்து இவருடைய கையை கட்டி, என் கையை கட்டி அவர் கையில் கொடுத்துட்டாரு. இவரெல்லாம் என்ன கட்டவே இல்லை மகனே, இவரெல்லாம் கட்டவே இல்லை மகனே. யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை சச்சா. அவர் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். அப்பா ரலியல்லாஹு சொல்றான். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இல்லை 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 நான் தான் கட்டி கொண்டது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, கத் ஐயதக்கல்லாஹு பி மலக்கின் கரீம், அல்லாஹ் உனக்கு ஒரு கண்ணியமான ஒரு மலக்கை கொண்டு உன்னுடைய கையில கட்டி அவரை கொடுத்துருக்காரப்பா, நீ இவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி சொல்றாங்க. இப்போ பிரியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களுக்கு அது எவ்வளோ பெரிய பலசாலிகளாக இருந்தாலும், படை சூழ இருந்தாலும், பொருளாதாரத்திலே மேன்மைப்படுத்தவர்களாக இருந்தாலும், அவருடைய இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களோடு வந்தாலும், ஈமானிய உணர்வு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, அது படையில மட்டும் இல்லை, வியாபாரத்தில், கொடுக்கல் வாங்கல, குடும்பத்தில், நட்புல, எல்லா நிலைகளும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் உதாசீனப்படுத்தியதில்லை, கேவலப்படுத்தியதில்லை, அழித்தது கிடையாது. அதற்கு ஒரு உதாரணம் தான் பத்ருடையது. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால், நிறைய உதவிகளை செஞ்சான். அப்போ அந்த உதவிகளில் நிறைய உண்டு, இது சுருக்கம் முடிக்கிறேன். அப்போ அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த சஹாபி கிட்ட நபி சொன்னாங்க, உங்களுக்கு என்ன செஞ்சான், அல்லாஹ் வந்து மலக்குமார்களை கொண்டு உதவி செஞ்சான். இப்போ அல்லாஹ் வந்து எதிரிகளிடத்தில் பேசியதை சூரா அன்ஃபாலினுடைய 19வது வசனத்தில் அல்லாஹ் சொன்னா பாருங்க, இன் தஸ்தஃப்திஹு ஃபகத் ஜாஅத்ஹுமுல் ஃபத், நீங்கள் பெரிய பலங்களை கொண்டு நீங்கள் வெற்றி அடைந்து விடலாம் என்று நினைத்து வந்தீர்கள். அவங்க அப்படிதான் வந்தாங்க. அபூஜஹல்கிட்ட தடுத்தாங்களா இல்லையா? வேண்டாயா, அவங்க தான் அவங்க வந்துட்டாங்க, வியாபார கூட்டம், நம்ம போயிடலாம் அமைதியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவன் என்ன சொன்னா, நம்ம 1000 பேர் வந்திருக்கோம், சரக்கோட வந்திருக்கிறோம், நம்மளை வீரத்தை தூண்டி விடுறதுக்கு பொம்பளைகளை கூட்டு வந்திருக்கோம், நம்ம கையில் வாளுகள் இருக்கு, கேடயங்கள் இருக்கு, நிறைய காசு இருக்கு, வாயா போட்டு பார்த்துக்கலாம்னா அல்லாஹ் சொல்றான், இன் தஸ்தஃப்திஹு ஃபகத் ஜாஅக்குமுல் ஃபத், நீங்க வெற்றியை மட்டுமே எண்ணி நீங்க இந்த யுத்தத்தில் வந்தீங்க இல்லையா? ஆனா வைன் தன்ஹு, இப்போ இந்த வெற்றி யாருக்கு கொடுத்துருன்னு சொல்றாங்களா?
இப்போ நீங்கள் படைசூழ எல்லாமே ப்ரிப்பேரோட வந்துட்டீங்க இல்லையா? ஆனால் நான் யாருக்கு தீர்மானிப்பேனோ அவர்களுக்கு தான் வெற்றி. நீ என்ன டெக்னாலஜிகளோட வந்தாலும் ஒண்ணுமே இல்லாத நிராயுதபாணிகளாக வரக்கூடியவர்களுக்கு தான் என்ன செய்வான்? அல்லாஹ் நாடினா அவங்களுக்கு தான் வெற்றி. அதே மாதிரி சொல்லிட்டு வைன் தன் தஹு ஃபஹுவ கைருல் லக்கும், எப்பா பொத்திக்கிட்டு இதோட திரும்பி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அல்லாஹ் சொன்னான், முடிச்சுக்கிட்டீங்க அல்லாஹ் நான் அவர்களுக்கு என்ன செஞ்சேன்? மலக்குமார்களை கொண்டு உதவி செஞ்சேன். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் எப்படி காட்டினானா, எதிரிகளுடைய பார்வையில பதில இருக்கக்கூடிய சஹாபாக்கள் நிறைய இருக்கிற மாதிரி காட்டினான். அதே மூமின்களுக்கு அல்லாஹ் எப்படி தெரியுமா காட்டினா? ஜுஜுபி ஒண்ணுமே இல்லடா நாரப்பேலுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்வையை அல்லாஹ் என்ன செய்யறான்? இவர்களுக்கு பார்வையை சுருக்கிட்டா இவங்களுக்கு பெருசாகி காட்டான். அதான் சொல்றான், திரும்பி ரிட்டர்ன் போயிட்டா நல்லது. வைன் தாவது நாவும், நீங்க நின்று போரிடணும்னு நினைச்சு இவங்க கூட திரும்ப நின்னீங்கன்னா என்ன செய்வீங்க? அசிக்கப்பட்டு போயிடுவீங்க. வலன் துக்னி அன்கும் ஃபிஅத்துக்கும் ஷைஅன் வலவ் கஸரத். இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய படைகளை கொண்டு வந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய எல்லா விதமான ஏற்பாடுகளோடு வந்தாலும், உங்களை கொண்டு உங்களுடைய படை பலங்களை கொண்டு உங்களுடைய ஆயுதங்களை கொண்டு உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. மாறாக காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் இழிவடைந்தே போவீர்கள். வன்னல்லாஹு மஅல் முஃமினீன், நிச்சயமாக அல்லாஹ் யாரோடு இருக்கிறான்? மூமின்களோடு இருக்கிறான்னு சொல்றான். அப்போ இந்த வசனம் இந்த பத்ருடைய களங்களுக்காக இறக்கப்பட்ட வசனங்கள். அந்த வசனம் அன்றைய தினத்திற்கானது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்திலும் அந்த வசனத்தினுடைய நிலைகள் இருக்கு. அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, இன்றைய காலகட்டத்திலே மூமின்களாகட்டும் வேற மக்களாகட்டும் அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் ஆயுதங்களின் மீது இருக்கு, டெக்னாலஜிகளின் மீது இருக்கு. ஆனா மூமின்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, எதையும் நம்பி இருக்க மாட்டாங்க. யார் நம்பி இருப்பாங்க? வயிற்றுல கல்லை கட்டியும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பார்கள். கையில ஒரு ஆயுதங்கள் இல்லாட்டியும் என்ன செய்வார்கள்? அல்லாஹ். ஏன்னா அப்படிலாம் நடந்திருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய யுத்தத்துல ஒரு சஹாபி கிட்ட என்ன செய்யறாங்க, இந்த இதுலயே நடந்துச்சு. முஆஸும் முஆஃபிஸும் போய் சண்டையிட்டாங்க இல்லையா? அப்படி சண்டையிடும் போது ஒரு எதிரி என்ன செய்தாரு? முஆஸுடைய கையை வெட்டிட்டார். கன்ஃபியூஸ் ஆகுது, ரெண்டு பேர்ல ஒருத்தர் முஆஸ் அல்லது முஆஃபிஸுடைய கை என்ன செய்யறாங்க? வெட்டிடுறாங்க. கை தொங்கிட்டே இருக்கு. கை என்ன செய்யுது? இந்த கை இப்படி இருக்கிறவருக்கு எதனா ஆக்ஷன் இருக்கும். வெட்டிட்டாங்கன்னு என்ன செய்யும்? கை தொங்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட போய் நின்று சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், கை வெட்டப்பட்டுச்சு அப்படியான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அந்த கையை எடுத்து அப்படியே வச்சு விடுறாங்க. அது அப்படியே ஒட்டிச்சு. அவங்க மௌத்தார வரைக்கும் என்ன செய்யுது? அந்த கை ஒட்டியதாக இருக்கு. நிறைய முஅஜிஸாத்துகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி இன்னொரு டைம் என்ன ஆயிடுச்சு, ஒரு சஹாபியை கையில என்ன செய்யல? வாள் இல்லை. ரசூலுல்லாஹி ஒரு தடியை ஒரு குச்சியை பிடிச்சி கையில கொடுத்து தான் அப்படிங்கிறார். அது வாளாக மாறியது. இப்படியாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்பிக்கை கொண்டால் அல்லாஹ் எதையும் உதவுவான். ஒண்ணுமே இல்லாத மண்ணையும் கூட அல்லாஹ் என்ன செய்வான்? தங்கமாக மாற்றிடுவான். அப்ப அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னைக்கு யாரிடத்துல நம்பிக்கை வரணும்? இன்னைக்கு உலகமே ஒரு பெரிய சூழ்ச்சிக்குள்ளாக்கப்படும் பொழுது டெக்னாலஜிகளின் மீது அல்லது வேற யாரின் மீது என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை கூடாது. புலம்புறாங்க இல்லையா? நாங்க எங்களை கைவிட்டாங்க. அப்ப நீ யாரை நம்பி இருக்கணும்? எங்கே நம்பிக்கையினுடைய ஆரம்பமோ அங்கே என்ன செய்து நம்பிக்கை உடையப்படுவதை பார்க்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்றான், இன் தன்சுருல்லாஹ் இன் யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வந்து விட்டால் உங்களை மிஞ்சியவன் யார் இருக்கு அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டானா உங்களை மிஞ்சியவர்கள் யார்? அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்தணும்னு நினைச்சிட்டானா உங்களை யார் அப்போ வந்து உதவி செய்வா? அப்போ நீங்க யாரையோ நம்பிக்கை வச்சீங்க. அரபு லோக மக்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை விட்டுட்டு, காபாவினுடைய இறைவன் மீது நம்பிக்கை விட்டுட்டு, அடுத்தவர்களை மீது நம்பிக்கை வைத்து, அடுத்தவருடைய படைபலங்களின் மீது நம்பிக்கை வைத்து, அடுத்தவருடைய டெக்னாலஜி மீது நம்பிக்கை வச்சாங்க. அல்லாஹ் கேட்கிறான், டே உங்களுக்கு நான் அசிங்கப்படுத்த விரும்பி விட்டால் உங்களுக்கு யார் உதவி செய்ய? அப்படி கேட்கிறான் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வசனம் சூப்பர், அதனால எடுத்து வச்சு படிக்கிறேன். அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்தணும்னு நினைச்சிட்டானா உங்களுக்கு யார் உதவி செய்வான்? மிம்பாதி, இது மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களை உதவி செய்யப்படும். இதே மக்கால ஒண்ணுமே இல்லாத நிராயுதபாணியாக வந்த சாமகள் உதவி செஞ்சான். ஆனா வேற நம்பிக்கை வேற இடங்களில் கொண்டு போகும்போது அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறான். ஆனா அதே நேரம் வஅலல்லாஹி ஃபல்யதவக்கல் முஃமினூன், ஆனால் மூமின்கள் யாரின் மீது நம்பிக்கை கொள்வார் தெரியுமா? அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை கொள்வார் சொன்னான். அதனால பிரியமான சோர்களே, அது அன்றைக்கு வசனம் இல்லை, இன்றைக்குமான வசனம். நம்முடைய முழு நம்பிக்கை யார் மீது இருக்கணும்? அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொன்னா, வலா தஹினு வலா தஹ்ஸனு அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். முஃமின்களே, எந்த உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை பார்த்து பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம். என்ன செய்வீங்க? அன்துமுல் அஅலவுன்,
நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள். உலகத்தில் உங்களுக்கான வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, என்ன நிலை வந்தாலும் மூமின்களாக நீங்கள் தான் என்ன செய்வீங்க? வெற்றி அடைவீர்கள். நீங்கள் தான் வெற்றி, அன்துமுல் ஆலோ, நீங்கள் தான் மிகைப்பீர்கள். இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமீனாக இருந்தால். இப்போ நீங்களும் நானும் யோசிக்கணும், நாம் உண்மையான மூமீன்களாக இருக்கிறோமா? மூமீனாக இருந்தால் எவ்வளோ பெரிய சூழ்ச்சிக்காரன் வந்தார், அல்லாஹ் சொன்னா ஃபல்லாஹு கைருல் மாக்கிரீன், எவ்வளோ பெரிய சூழ்ச்சியாளன் வந்தாலும் அல்லாஹ் தான் சிறந்த சூழ்ச்சியாளன். அல்லாஹ் மூமின்களுக்கு இதனால் வரையிலும் வெற்றி தந்திருக்கான். எந்த காலமும் மூமின்களுக்கு அல்லாஹ் தோல்வி அடைய செய்ததில்லை. ஆனால் மூமின்கள் மூமின்களாக இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எப்படி பத்ர் சஹாபாக்களிடத்தில் அந்த ஈமானிய உணர்வு இருந்ததோ, அந்த தாக்கத்தை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் அந்த ஈமானிய உணர்வு எல்லோரிடமும் அல்லாஹ் மூமின்கள் எல்லோரிடமும் வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யுமாக. குறிப்பாக பேசக்கூடிய என்னிடமும் கேட்கக்கூடிய உங்களிடமும் முழு நம்பிக்கையும் அல்லாஹ்வின் மீது மட்டுமே வைத்து அல்லாஹ்விடமிருந்து டைரக்டாக உதவி பெறக்கூடிய ஹக்கான மூமின்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் பிள்ளைகளையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கட்டுமாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு. இதை சொல்லிடுறேன். சஹாபாக்கள் மொத்தம் 8 + 6 எவ்வளோ ஆச்சு? 14 சஹாபாக்கள் ஷஹீதானாங்க. இன்றைக்கு அந்த சஹாபாக்குடைய பெயர்களுடைய பதாகை என்ன செய்து பதிலே ஷஹீதாக்கப்பட்ட அந்த கபரஸ்தானுக்கு முன்னாடி அந்த பெயர்களை ஒரு பெயர் பதாகையாக வைத்திருக்கிறார்கள். எதிரிகள் 70 பேர் கொல்லப்பட்டார்கள். 70 கைதிகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்துக் கொண்டு சென்றார்கள். அல்லாஹ் முஃமின்களுக்கு வெற்றி அளித்தான். அதே வெற்றி அல்லாஹ் எங்கெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிற்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் வெற்றி தரட்டுமாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த